வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. இல்லம் காக்கும் ஈசன் மகா பெரியவரின் அற்புதம். தூய உள்ளத்தில் வைத்து பக்தி செய்யும் அடியார்கள் இல்லம் தனில் எழுந்தருளி காக்கும் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனி. அவ்வாறு மகா பெரியவரின் திருவருள் பெற்ற அன்பர்களில் ஒருவர் திரு NV சுப்பிரமணியன். பெங்களூரில் உள்ள வங்கியின் உயர் பதவியில் இருக்கும் இவருக்கு குருவருள் செய்த விளையாட்டு இதோ. 1997 வருடம் சமயம் அவருக்கு தாவன்கரே என்ற இடத்திற்கு பணி மாற்றலானது. குழந்தைகளின் பள்ளி படிப்பை முன்னிட்டு பெங்களூரில் மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு தான் மட்டும் தாவன்கரேயில் ஒரு வீட்டில் வசித்து வந்தார். விடுமுறை சமயங்களில் மனைவியும் கணவனும் மாறி மாறி பெங்களூருக்கும் தாவன்கரேயுக்குமான வந்து போய் கொண்டிருப்பர். அந்த வருடம் தீபாவளியை பெங்களூரில் கொண்டாட விரும்பிய சுப்பிரமணியன் அங்கு வந்தார். தாவன்கரே வீட்டில் தங்க நகை, வெள்ளி பாத்திரம் முதலிய சாமான்கள் எல்லாம் இருந்ததால் வங்கியில் இருந்த ஒருவரிடம் வீட்டை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திருடர்கள் தீபாவளி அன்று காலை வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே வந்து கைவரிசையை காட்டியிருந்தனர். எதேச்சையாக வெளியே வந்த எதிர் வீட்டு பெண் சுப்பிரமணியன் வீடு திறந்து கிடப்பதை பார்த்துவிட்டு உடனே பெங்களூரில் இருக்கும் சுப்பிரமணியனுக்கு தொலைபேசியில் விவரம் தெரிவித்தார். பதட்டமடைந்த சுப்பிரமணியன் தம்பதிகள் உடனே விரைந்து வந்து பார்த்தனர். வீடு முழுவதும் சாமான்கள் சிதறி அலங்கோலமாக இருக்க கண்டு தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் திருட்டு போயிருக்குமோ என பயந்தபடி கிடந்த பொருட்களை சரி செய்து பார்க்கையில் மிகுந்த ஆச்சரியம் உண்டானது. காரணம், விலை உயர்ந்த பொருட்களான நகை, வெள்ளிப்பாத்திரம் முதலான எந்த ஒரு பொருளும் களவு போகவில்லை. ஒரு கத்தியும் டார்ச் விளக்கும் மட்டுமே காணவில்லை. பீரோவில் வைரத்தோடு மற்றும் நகைகளை வைத்துவிட்டு பீரோ சாவியையும் அங்கேயே வைத்திருந்தனர். பூஜை அறையில் வெள்ளி குத்துவிளக்கு முதலிய விலையுயர்ந்த பொருட்கள் இருந்தன. குறைந்தது 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அனைத்து பொருட்களும் அருகிலேயே இருக்க எதையும் திருடர்கள் தொடாதது சுப்பிரமணியன் தம்பதிகளை மிகுந்த அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. கெட்ட காலத்திலும் தங்களுக்கு இருந்த நல்ல நேரத்தை நினைத்து மகிழ்ந்ததுடன் எல்லாம் ஈசன் திருவருள் எனவும் நம்பினர். அதன் பின்பு 2 மாதம் கழித்து கர்நாடகாவில் சோதே என்ற ஊரிலுள்ள ஸ்ரீவாதிராஜர் அதிஷ்டானத்திற்கு தரிசனம் செய்ய சென்ற பொழுது அங்கு பூஜை செய்யும் ராகவேந்திராச்சார் என்பவர் அருள்வாக்கு போல் சுப்பிரமணியன் வீட்டில் திருட்டு நடந்ததாகவும் ஆனால் வீட்டில் ஒரு பெரியவர் இருந்து களவு போகாமல் காத்ததாகவும் தெரிவித்த விஷயம் அதிசயத்தில் ஆழ்த்தியது. களவு போகாமல் காத்த பெரியவர் நம் காஞ்சி மகா சுவாமிகள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் காக்கும் எம் காவலனே என்று சொன்னபடி காக்கும் காவலனாய் உள்ள நடமாடும் சிவன் இவரன்றோ? அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.